ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் காயத்ரி டீச்சர். நாம இப்ப இந்த வீடியோல செகண்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் லெசன் 2 செகண்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் லெசன் 2 ரீனா அண்ட் த என்வாயரன்மெண்ட் லெசனோட ரீடிங்கும் புக் பேக் எக்ஸசைஸும் தான் பார்க்க போறோம். நான் உங்களுக்காக ஒர்க் ஷீட் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த லெசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், படிக்க வாங்க படிக்கலாம். Reena and the environment. Reena's teacher tells the class that the environment is getting dirtier day by day. We all need to keep it clean. At night, Reena goes off to sleep, thinking about how to keep the environment clean. ஒன்றும் இல்லை, ரீனான்ற ஒரு கேர்ளோட ஸ்கூல்ல அவங்க கிளாஸ் டீச்சர் கிளாஸ் நடத்துறாங்க. அந்த கிளாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கிளாஸ் டீச்சர் நம்மளோட என்வாயரன்மெண்ட் நாளுக்கு நாள் ரொம்ப டர்ட்டியர், ரொம்ப அழுக்காயிட்டே போகுது. நம்ம கண்டிப்பா நம்ம என்வாயரன்மெண்ட்டை கிளீனா வச்சுக்கணும்னு சொல்றாங்க. ரீனாக்கு என்வாயரன்மெண்ட்னா என்னன்னு தெரியல. அவ வீட்டுக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி அதை யோசிக்கிறா. என்வாயரன்மெண்ட்னா என்ன? என்வாயரன்மெண்ட்னா உங்களுக்காவது தெரியுமா? நான் சொல்றேன், நம்மள சுத்தி இருக்க சூழ்நிலைகள் தான். இப்ப வீட்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்ல சுத்தி இருக்க ஹவுஸ் என்வாயரன்மெண்ட். அதுக்கப்புறம் வெளியே போனோம்னா ரோடு என்வாயரன்மெண்ட். நம்ம வெளியே போன உடனே நம்ம பார்க்குற ரோடு ஆகட்டும், நம்ம போற பஸ் ஆகட்டும், நம்ம தெரு, மெயின் ரோடு, நம்மளோட கார்பேஜ் சிஸ்டம், அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம், அதுக்கப்புறம் சுத்தி இருக்க மரங்கள், செடி, கொடி. பார்க்குக்கு போனீங்கன்னா பார்க் என்வாயரன்மெண்ட். இந்த மாதிரி நம்ம போற இடத்துல இருக்க சூழ்நிலைகள் தான் என்வாயரன்மெண்ட். ஓகேவா குட்டீஸ்? ரீனாக்கு என்வாயரன்மெண்ட்னா என்னன்னு புரியல. அவ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. When Reena gets up in the morning, she looks under her bed. It is dusty under there. But where is the environment? அதாவது அவ என்ன சொல்றா, நைட்டு தூங்கி அதை பத்தியே யோசிக்கிறா. என்வாயரன்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு காலையில எழுந்துக்கிறா. காலையில எழுந்து அவ பெட்டு கீழே பார்க்கும்போது கட்டில் கீழே ஒரே டஸ்டாவே இருக்கு. சரி, இப்பவும் யோசிக்கிறா, என்வாயரன்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி திரும்பவும் யோசிக்கிறா. இந்த பேஜ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிடலாமா? Reena's teacher tells the class that the environment is getting dirtier day by day. We all need to keep it clean. At night, Reena goes off to sleep, thinking about how to keep the environment clean. எப்படி நம்ம என்வாயரன்மெண்ட்டை கிளீனா வச்சுக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கா. When Reena gets up in the morning, she looks under her bed. It is dusty under there. It is dusty under there. But where is the environment? அவளுக்கு ஒரே டவுட். என்வாயரன்மெண்ட்னா என்ன, என்வாயரன்மெண்ட்டை எப்படி கிளீனா வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. இந்த பேஜ்ல இருக்க நியூ வேர்ட் பார்க்கலாம். டீச்சர், TEACHER, டீச்சர். என்வாயரன்மெண்ட், ENVIRONMENT, என்வாயரன்மெண்ட். திங்கிங், THINKING, திங்கிங். Dusty, DUSTY, dusty. ஓகேவா? செகண்ட் பேஜ்க்கு போடலாமா? Reena goes to the window and opens it. She smells something in the air, like smoke. Maybe it is from the garbage her neighbors are burning. It does not smell good, but if she is going to find the environment. ஓகே, இப்போ நம்ம ரீனா என்ன பண்றான்னா, கட்டில விட்டு எழுந்து விண்டோ கிட்ட போறா. விண்டோவை திறந்ததும் அவளுக்கு ஏதோ ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் என்னன்னு பார்த்தா, அவங்க நெய்பர் வீட்டுல கார்பேஜ் எல்லாம் எரிக்கிறாங்க, குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு எரிக்கிறாங்க. அந்த குப்பை ஸ்மெல்லு நல்லா இல்ல, பிளசண்டா இல்ல. அது ஸ்மோக், ஃபுல்லா புகையா வருது. அந்த ஸ்மெல்லும் பிளசண்டா இல்ல. என்னன்னு எட்டி பார்த்தா அவங்க நெய்பர் குப்பையெல்லாம் சேர்த்து வச்சு எரிச்சிட்டு இருக்காரு. She had better hurry up. Reena washes her hands and face and combs her hair. Reena washes her hands and face
and combs her hair. She brushes her teeth and watches the water rush from the tap and go down the drain. Where does it all come from? After breakfast, she goes outside to look for the environment. There, she meets Titu, a squirrel. இப்போ என்ன ஆகுதுன்னா அவ வந்து ஜன்னலை திறந்து அந்த ஸ்மோக்கை இன்ஹேல் பண்ணிட்டா. அந்த அந்த ஸ்மோக் பிளசண்டா இல்ல. பிளஸ் வந்து அது அவ பார்க்கும் பொழுது பக்கத்துல நெய்பர் வந்து கார்பேஜ் வந்து எரிச்சிட்டு இருக்காரு. அவ நேரா உள்ள போனா, ஏன்னா அவ என்வாயரன்மெண்ட்னா என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால அவதான் விட்டுட்டு அந்த சிச்சுவேஷன் அப்படியே விட்டுட்டு நேரா உள்ள போறா. அவசர அவசரமா போயிட்டு கைய கழுவிட்டு அவ முகத்தெல்லாம் கழுவிட்டு பிரஷ் பண்ணிட்டு கோம் பண்ணிட்டு பார்க்கும் பொழுது அவ டேப் ஓபன் பண்ணும்போது டேப்ல இருந்து வர தண்ணி அந்த இது வழியா போயிடுது. ட்ரெயின் பண்ற ஹோல் வழியா போகுது. அது எங்க இருந்து வருது, எங்க போகுதுன்றதையும் ரீனா யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவசரமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அவ ஓடி போயிட்டு வெளியே பாக்குறா. அவ ஏன் ஓடி போய் வெளியே பாக்குறா அப்படின்னா, இன்னைக்கு அவ அந்த டீச்சர் சொன்ன, அவங்க கிளாஸ் டீச்சர் சொன்ன என்வாயரன்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவ வெளியே போகும்போது அவளோட ஃப்ரெண்ட மீட் பண்றா. அவளோட ஃப்ரெண்டு நேம் டிட்டு. அது ஒரு அணில், ஸ்குவிரல். Reena asks, where do you usually look for the environment? அவ வந்து ரீனா வந்து டிட்டு கிட்ட கேக்குறா, எப்பவுமே என்வாயரன்மெண்ட்ட எங்க போய் யூஸ்வலா பாக்குறது அப்படின்னு கேக்குறா. டிட்டு சே, ஓ ஐ டோன்ட். ரீனா ஆஸ்க், வெல் தென் ஹவு டு யூ எவர் ஃபைண்ட் இட்? அவர் நம்ம ஸ்குரல் சொல்றது, டிட்டு சொல்லுது, நான் அப்படிலாம் தேடி போயெல்லாம் என்வாயரன்மெண்ட்டை பார்க்க மாட்டேனே அப்படின்னு சொல்லுது. உடனே நம்ம ரீனா சொல்றா, அப்ப எப்படி என்வாயரன்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறா. இஃப் யூ டோன்ட் ஃபைண்ட் இட், ஹவு டு யூ கீப் இட் கிளீன்? அதாவது நீ என்வாயரன்மெண்ட்டை கண்டுபிடிக்கலன்னா நீ எப்படி என்வாயரன்மெண்ட்டை கிளீனா வச்சுக்க முடியும்? என்வாயரன்மெண்ட்னு எங்கன்னு தெரியல, அந்த என்வாயரன்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலன்னா எப்படி நம்ம கிளீனா வச்சுக்க முடியும்னு கேக்குறா ரீனா. Titu says, I don't look for it because I don't need to. டிட்டு சொல்லுது, நான் அதை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான நான் தேடி அதை போய் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிறது தானே என்வாயரன்மெண்ட். அதை புரிஞ்சுக்கிட்ட டிட்டு ரீனாக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுது. இந்த பேஜ் நான் திரும்பவும் வாசிக்கிறேன். ரீனா goes to the window and opens it. She smells something in the air, like smoke. Maybe it is from the garbage her neighbors are burning. It does not smell good. But if she is going to find the environment, she had better hurry up. Reena washes her hands and face and combs her hair. She brushes her teeth and watches the water rush from the tap and go down the drain. வாட்டர்ல இருந்து வந்து drainல வந்து போயிடுது. Where does it all come from? After breakfast, she goes outside to look for the environment. There she meets Titu, a squirrel. Reena asks, where do you usually look for the environment? Titu say, oh, I don't. Reena asks, well, then how do you ever find it? If you don't find it, how do you keep it clean? Titu say, I don't look for it because I don't need to. நம்ம என்வாயரன்மெண்ட்டை எங்க போய் நீ பாப்பன்னு கேக்குறா டிட்டு கிட்ட ரீனா. டிட்டு சொல்லுது, நான் போய் எல்லாம் என்வாயரன்மெண்ட்டை பார்க்க மாட்டேன்னு சொல்லு. நீ போய் என்வாயரன்மெண்ட்டை பார்க்கலன்னா எப்படி அதை கிளீனா வச்சுப்பேன்னு கேக்குறா ரீனா. அதுக்கு நம்ம டிட்டு சொல்லுது, அதுக்கு எனக்கு அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லுது. இந்த பேஜ்ல இருக்க நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். விண்டோ, WINDOW, விண்டோ. ஸ்மெல்ஸ், SMELLS, ஸ்மெல்ஸ். Smoke, SMOKE, smoke. Garbage, GARBAGE, garbage. Neighbor, NEIGHBOURS, NEIGHBOURS, neighbors. Burning, BURNING, burning. Wash, WASH, wash.
comb, C-O-M-B, comb. Brushes, B-R-U-S-H-E-S, brushes. Watches, W-A-T-C-H-E-S, watches. Environment, E-N-V-I-R-O-N-M-E-N-T, environment, E-N-V-I-R-O-N-M-E-N-T, environment. Squirrel, S-Q-U-I-R-R-E-L, squirrel, S-Q-U-I-R-R-E-L, squirrel. Okay, va? Next page படிக்கலாம். The environment seems to be wherever we go. She asked, where is it now? The environment, Tittu சொல்லுது, the environment seems to be where we go. நம்ம எங்க போனாலும் நம்ம சுத்தி இருக்க சூழ்நிலைகளை தான் environmentனு சொல்லுவோம்னு சொல்லுது. இப்ப எங்க environmentனு கேக்குறா ரீனா. She asked, where is it now? இப்ப எங்க environment ன்னு கேக்குறா. Tittu say, take a deep breath. Reena does so and asked, there, now tell me where the environment is. Tittu replies, the air that you just breathed in is a part of it. அவன் என்ன சொல்றான்? நம்ம வந்து எங்க போறோமோ நம்ம சுத்தி இருக்க சூழ்நிலைகள் தான் என்வாயரன்மெண்ட்னு டிட்டு சொல்லுது ரீனா கிட்ட. ரீனா கேக்குறா, இப்ப நம்ம இங்க இருக்கோம்ல, எங்க என்வாயரன்மெண்ட்னு கேக்குறா. அதுக்கு டிட்டு சொல்லுது, டேக் அ டீப் பிரீத்னு சொல்லுது. உடனே ரீனாவும் ஒரு டீப் பிரீத் எடுக்கிறா. எடுத்து முடிச்சதும் திரும்பவும் கேக்குறா, எங்க இப்ப என்வாயரன்மெண்ட்னு. அப்ப டிட்டு சொல்லுது, நீ பிரீத் பண்ணல ஏர், அதுவும் வந்து என்வாயரன்மெண்ட்ல ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொல்லுது. Do you drink any water? That's more of it. Do you have maybe cereals and milk and fruits for breakfast? நம்ம டிட்டு என்ன சொல்லுது, நீ வந்து சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா, பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து cereals, fruits, வெஜிடபிள்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குது. ரீனா begins to think and say, and what about the smoke and the dust under my bed, Tittu? அதாவது ரீனா என்ன பண்றா, நம்ம சாப்பிடுற உணவா இருக்கட்டும், நம்ம இன்ஹேல் பண்ற காத்தா இருக்கட்டும், எல்லாமே என்வாயரன்மெண்ட்டை சேர்ந்ததுதான், நம்ம சுத்தி இருக்க சூழ்நிலைகளை சேர்ந்ததுதான்னு சொல்லுது டிட்டு. ரீனா வந்து நல்லா யோசிச்சு கேக்குறா. அதுக்கப்புறம், எங்க வீட்டுல ஒரு ஜன்னல் திறந்த உடனே ஒரு ஸ்மோக் ஸ்மெல் வந்தது, என்னோட பெட்டு கீழெல்லாம் டஸ்டா இருக்குதே, அதெல்லாம் என்னன்னு கேக்குறா. The environment, Tittu replies, உடனே டிட்டு சொல்லுது, the environment is everywhere you look. அதாவது டிட்டு சொல்றாரு, என்வாயரன்மெண்ட்னா உன்னை சுத்தி இருக்க சூழ்நிலை, நீ பாக்குற எல்லாருமே, எல்லா பொருளும் உன்னுடைய என்வாயரன்மெண்ட் தான் சொல்லுது. The environment is the air. The environment is the air, the water, the soil and our food. It is everything around us. The environment can help us become strong and healthy. But sometimes when the environment is dirty, it can make us sick. It can make us sick. அதாவது the environment is air. இந்த environmentனா நம்ம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, நம்ம நடக்கிற மண்ணு, நம்ம சாப்பிடுற ஃபுட்டு, எல்லாமே என்வாயரன்மெண்ட்டை சேர்ந்ததுதான். நம்ம என்வாயரன்மெண்ட்டை சுத்தமா வச்சுக்கணும். அப்படி சுத்தமா வச்சுக்கிட்டா நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியா இருக்க முடியும். நம்ம என்வாயரன்மெண்ட்டை டர்ட்டியா வச்சுக்கிட்டா நம்ம மேக்ஸ் அஸ் சிக். நம்ம என்வாயரன்மெண்ட் நம்மள நோயாளியா மாத்திடும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா, டிட்டு வந்து நம்ம ரீனா கிட்ட சொல்றான். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நியூ வேர்ட்ஸ் பார்த்திடலாம். டீப் பிரீத், DEEP, deep breathe, BREATH, breathe. Breakfast, BREAKFAST, breakfast. Everywhere, EVERY, everywhere, WHERE, where. Air, AIR, air. Water, WATER, water. Soil, SOIL, soil. Strong, STRONG,
strong, strong, strong, healthy, 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 dirty, 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 sick, sick, sometimes, sometimes, times, sometimes. ஒரு குயிக் ரீடிங் பார்த்துடலாம். Reena and the environment. Reena's teacher tells the class that the environment is getting dirtier day by day. We all need to keep it clean. At night, Reena goes off to sleep, thinking about how to keep the environment clean. When Reena gets up in the morning, she looks under her bed. It is dusty under there. But where is the environment? Reena goes to the window and opens it. She smells something in the air, like smoke. Maybe it is foam. It is from the garbage her neighbors are burning. It does not smell good. But if she is going to find the environment, she had better hurry up. Reena washes her hands and face and combs her hair. She brushes her teeth and watches the water rush from the tap and go down the drain. Where does it all come from? After breakfast, she goes outside to look for the environment. There she met Tittu, a squirrel. Reena asked, "Where do you usually look for the environment?" Tittu said, "Oh, I don't." Reena asked, "Well, then how do you ever find it? If you don't find it, how do you keep it clean?" Tittu says, "I don't look for it because I don't need it." The environment seems to be everywhere we go. She asks, "Where is it now?" Tittu says, "Take a deep breath." Reena does so and asks, "There, now tell me where the environment is." Tittu replies, "The air that you just breathed in. It's a part of it. Do you drink any water? That's more of it. Do you have maybe cereal and milk and fruits for breakfast?" Reena begins to think and say, "And what about the smoke and the dust under the bed?" Tittu replies, "The environment is everywhere you look. The environment is the air, the water, the soil, and our food. It is everything around us. The environment can help us become strong and healthy. But sometimes when the environment is dirty, it can make us sick." ஓகேவா குட்டீஸ், நம்மளும் நம்ம என்வாயரன்மெண்ட்டை கிளீனாக வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்டேஷ்னரிஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய பேப்பர் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு புக்கு கம்ப்ளீட்டாக முடித்த உடனே கீழே போடுங்க. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பேஜஸ், அதாவது பேப்பர்ஸ் கூட மரத்துல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. அதனால நிறைய ஸ்டேஷனரி வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய பேஜஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்ல பிளாஸ்டிக் குப்பை போடாதீங்க, டஸ்ட்பின்ல த்ரோ பண்ணுங்க. நீங்க இதெல்லாம் பார்த்தாலே உங்களோட என்வாயரன்மெண்ட் கிளீனா இருக்கும். விளையாடின பொம்மையை எடுத்து கரெக்டா அந்தந்த இடத்துல வச்சுடுங்க. சாப்பிட்டீங்கன்னா கீழே சிந்தாம சாப்பிடுங்க. கையை நல்லா அலம்பிட்டு சாப்பிடுங்க. தண்ணி பாத்ரூம்ல வேஸ்ட் பண்ணாதீங்க. பேப்பர்ஸ் அதெல்லாம் கிழிச்சு குப்பை போடாதீங்க. இதுதான் உங்க வயசுக்கு நீங்க உங்க என்வாயரன்மெண்ட்டை கிளீனா வச்சுக்கிறதுக்காக செய்ய வேண்டிய கடமைகள். ஓகேவா? வாங்க எக்ஸசைஸ் போலாம். Tick the correct answer in each. What does Reena decided to do? Find the environment. Option B. What does Reena find under her bed? Dust. Option A. A dirty environment can make us sick. உடம்பு சரியில்லாம ஆக்கிடும். ஓகேவா? ஹெல்பிங் பாக்ஸ் இங்க பாருங்க. ரீனா வந்து லுக்கிங், பெட் கீழே பாக்குறா. ஷீ இஸ் பிரஷிங் போட்டுருங்க. இது வந்து திங்கிங், இது டாக்கிங். ஓகேவா? நீங்க இதையும் பென்சில் ஸ்கேல் வச்சு நீட்டா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ், அடுத்ததுக்கு போலாமா?
Question answers பார்க்கலாமா? The first question நம்ம இங்கே பார்த்துட்டோம். Second question நம்ம இங்கே பார்க்கலாம். What does Reena's teacher tell the class? Answer பாருங்க, நான் நம்பர் போட்டு answers கொடுத்திருக்கேன். Reena's teacher told the class that the environment is getting dirtier day by day. We all need to keep it clean. ஓகேவா? We all need to keep it clean. சரிங்களா? அடுத்து பாருங்க, where is the smoke come from? The smoke came from the garbage her neighbors are burning. ரீனாவோட neighbors burn பண்ணாங்கல்ல, அதனாலதான் அந்த smoke வந்தது. Smoke came from the garbage her neighbors are burning. Who say these lines to whom? Firstக்கு A, second oneக்கு answer B ன்னு போட்டு கொடுத்திருப்பேன். Where is it now? Answer. Reena said this line to Tittu. Reena வந்து கேட்டா, where is it now? Where is the environment ன்னு கேட்டா. So Reena said this line to Tittu. The environment is everywhere you look. இந்த வார்த்தை யார் சொன்னானா? Tittu said this lines to Reena. ஓகேவா? நான் வந்து நம்பர்ஸ் போட்டு உங்களுக்காக ஆன்சர்ஸ் கொடுத்திருக்கேன். நீங்க ஜஸ்ட் எடுத்து நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்து பாருங்க, think and answer. இது வந்து நீங்க verbal-ஆ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? Where does a clean environment help us? How does a clean environment help us? Answer பாருங்க. The clean environment help us to become strong and healthier. ஓகேவா? Where can we find the environment? The environment is everywhere you look. Okay? இது வந்து think and answer தான். நீங்க வந்து verbal-ஆ answer பண்ற மாதிரி இருக்கும். Why do you think the environment is getting dirty? The environment is getting dirty because the humans making air pollution, water pollution and soil pollution. Okay va? Everything around us makes the environment. Why do you think it is important to keep the environment clean? We should keep the environment clean. Otherwise, dirtier environment makes us sick. Okay va? இது எல்லாம் வந்து oral questions தான். சரிங்களா? நீங்க ஓரலா படிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கும் நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்திருக்கேன். நீங்க படிக்க வேண்டியது இம்பார்ட்டண்டா இந்த क्वेश्चंस மட்டும்தான். தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், எல்லாத்தையும் கரெக்டா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. புக் பேக் எக்ஸசைஸ் எல்லாம் நீங்க ஜஸ்ட் டிக் பண்ணி எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக இந்த லெசனோட ஒர்க் ஷீட் அப்லோட் பண்றேன். பாய் குட்டீஸ்.